It is not that easy to survive in politics. Imagine a man who was a cadre once and then he rose up to become a leader, but not an easy journey. He had to go through a lot of struggle, turmoil, political turmoil, legal battles, and finally he emerged victorious as a leader. He is a former chief minister, the present leader of the opposition, and also the general secretary of Anith India Anna Dravida Munneta Kazhagam, திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி எங்ககிட்ட பேசுறதுக்கு. சார், உங்களுடைய கேம்பெயின்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும், பேச்செல்லாம் வந்து பயங்கர நெருப்பு தெரிக்கிற அளவுக்கு இருக்குது, மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு எழுச்சி பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்கள் கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஆதரவு மக்களுடைய எழுச்சியிலிருந்து நாங்கள் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டு கால ஆட்சியில் விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பல்வேறு துறைகளில் லஞ்ச லாவண்ய ஊழல் தலைவிரித்து ஆடுகின்ற காரணத்தினால இந்த ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். அதோட மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, பீக் அவர் என்று அதுக்கு தனியாக கட்டணம் வசூல் பண்ணுகிறார்கள், குடிநீர் வரி உயர்வு, இப்படி எல்லா வரிகளும் உயர்த்தப்பட்டன. மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு. அதனால் மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில் கடும் கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். இதெல்லாம் நாங்கள் தேர்தல் பரப்புரை செய்கின்ற பார்க்கின்ற இடத்தெல்லாம் இந்த நிகழ்வு கண்கூட பார்க்கப்படுகிறது. தேர்தல் களம் அப்படின்னும் போது 2019 2024 எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 2019 நாங்கள் அப்போதான் முதலமைச்சராகி முதலாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தேன். அப்பொழுது ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது. அது எந்தெந்த கட்சி எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைத்தது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான விமர்சனத்தை தொடர்ந்து வைத்து பல வாக்குறுதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம், நாடாளுமன்ற வெற்றி பெற்றால் செய்வோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை அப்படி அல்ல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு 520 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே அறிவிப்பு தான். 19 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அதே அறிவிப்பு தான். அந்த 560 அறிவிப்புகளில் ஒரு 10% அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு சில அறிவிப்புகள் மட்டும் வெளியிட்டார்கள். அதுவும் காலதாமம் செய்து தான் வெளியிட்டார்கள். அதனால் மக்களுக்கு அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை போய்விட்டது. அதோட தமிழகத்தில் 38 நாடாளுமன்ற 2019 வெற்றி பெற்றார்கள். இந்த நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெறவில்லை. 2வது, தமிழ்நாட்டு மக்கள் தேவையான நன்மைகள் கிடைப்பதற்கும் அவர்கள் எந்த வழிவகை செய்யலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பல்வேறு திட்டங்களை நாங்கள் பெற்றோம். அதெல்லாம் நிலுவையில் இருந்தது. இன்றைக்கு சாலைகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள், அதையெல்லாம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியெல்லாம் எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை கொள்கை விளக்க குறிப்பிலே நான் முதலமைச்சர் இருந்தபோது வெளியிட்டிருக்கின்றேன். அதைத்தான் தொடர்ந்து இவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஒழிய அதற்குண்டான அழுத்தத்தை நாடாளுமன்றத்திலே கொடுத்து மத்திய அரசு கொடுத்து பெறவில்லை. அதே போல் எய்ம்ஸ் மருத்துவமனை 2019 மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த திட்டத்தையும், இது மத்திய அரசுடைய திட்டம், மத்திய அரசுடைய நிதி தான் அதற்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த மத்திய அரசுடைய திட்டத்தை இங்கே இருக்கின்ற திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த நாடாளுமன்றத்தை தகுந்த அழுத்தத்தை கொடுத்து நிதியை பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு தவறிவிட்டார்கள். எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசு குறை சொல்லியே காலத்தை தள்ளிவிட்டார்கள் ஒழிய ஆக்கப்பூர்வமான பணியை அவர்கள் நாடாளுமன்றத்தில் செய்யவில்லை. அதனால் இந்த 5 ஆண்டு காலம் தள்ளி போய்விட்டது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவது. ஆக இவர்கள் முயற்சி செய்து தகுந்த அழுத்தத்தை மத்தியிலே கொடுக்கப்பட்டிருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு இன்றைய மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கும். ஆனால் அப்படி எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசிடம் இந்த நாடாளுமன்றம் பெறவில்லை. இது மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பார்க்கப்படுகிறது. ஒரு தொண்டு நாட்டு தலைவனாக நீங்க மக்கள்கிட்ட வந்து உரையாடுவதை நாங்கள் பார்த்துருக்கோம். தற்போதைய அரசாங்கத்தினுடைய அவங்களுக்கு மிகப்பெரிய கோவம்னா என்னத்தை நீங்க கேட்குறீங்க மக்கள்கிட்ட? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த திமுக அரசு அமைந்த பிறகு அவள் எதிர்பார்த்தபடி நடக்கலை.
இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பெரிய பிம்பத்தை, ஒரு மாய் பிம்பத்தை வெளியிட்டார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்விடும் இதை செய்விடும் என்று கவர்ச்சிகரமான அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக எல்லா துறையிலும் ஊழல் துறையில் ஊழல் இல்லாத துறையிலே இல்லை. அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசாங்கம் தான். இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன. அதில் ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஆண்டில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கடன் வாங்கியும் எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கவில்லை. இதையெல்லாம் மக்கள் பார்க்கின்றார்கள், மக்கள் கோபத்திலே இருக்கின்றார்கள். கடைசியாக ஒரு கேள்வி சார், இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பலமாக இருக்க போகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடத்திலே இருக்கின்றது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதேதையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, இந்த இருவரும் தலைவர்களே அம்மாவுடைய அரசும் சரி, எதை அறிவித்தாலும் அதை செய்து கொடுத்துடுவார்கள் என்ற நம்பிக்கை ஆழமாக மக்களிடத்தில் இருக்கின்றது. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிர்வாக திறமைமிக்க அரசாக வெளிப்படுத்தப்பட்டது. சட்ட ஒழுங்கு முழுமையாக காக்கப்பட்டது. இன்றைக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகள்லாம் பெற்றுக்கின்றோம். கல்வியில் 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அடைந்தோம். உயர்கல்வித்துறையில் 2011 மாண்பு அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கல்வியில் புரட்சி அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினால இந்தியாவில் பல மாநிலம் இருந்தாலும் கூட 2019-20 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 152 பேராக உயர்ந்தது. ஆகவே இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. ஆகவே தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி. மத்தியில் இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பினால் மத்தியில் இருக்கின்ற திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதனால் இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியும் தமிழகத்தில் 39 இடம், பாண்டிச்சேரி ஒன்று 40 இடங்களில் வெற்றி பெறுவோம். இடைத்தேர்தல் விளம்பரத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார். சார், உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. That was Edappadi K. Palaniswamy, the leader of opposition, a former chief minister, who has very clearly mentioned that the anger against DMK is too high, and that is going to help AIADMK, which actually he says will keep up the promises and they will deliver. With Divyan, Pramod Madhav, Point to Train.